அந்த மாதிரி ஏதாவது ஏமாந்த நபர்கள் உங்கள்கிட்ட வந்தால் சரியான தீர்ப்பு வாங்கி தர முடியுமா? 100% பண்ணலாம். இப்போ பெரும்பாலும் பிரச்சனை எப்படி வருதுன்னா, எங்கேயாவது ஒரு புக்கில் பார்க்குறது, எங்கேயாவது ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது, யூடியூப்பில் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுதான் சட்டம்னு நினச்சிக்கிட்டு செய்வாங்க. சட்டமே அவங்க வந்து கரெக்டாக இருந்தாலும் கூட தானாக ஒரு விஷயத்த நான் எல்லாத்தையும் நானே செக் பண்ணிடுவேன். வக்கீலை பார்க்குறது கிடையாது, இவங்களே பார்த்துட்டு எனக்கு தெரியும். அதே மாதிரி இன்ஜினியரை பார்க்குறது கிடையாது, நானே கட்டிடுவேன், எனக்கே தெரியும். ஆர்கிடெக்டை பார்க்குறது கிடையாது. ஆர்கிடெக்ட்லாம் இருக்கு, நானே என் மூளை ஆர்கிடெக்ட் மாதிரி அப்படின்னு டக்குன்னு அந்த எதையாவது ஒன்று ஏடாகுடம் பண்ணி கடைசியில் பிரச்சனைக்குள்ளே வந்து கடைசி நிமிஷத்தில் தான் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்றும் தெரியும். எல்லா ப்ராப்ளமும் ஒரே நேரத்தில் வந்து நிற்கும். அப்போ அடடா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் ஓடி வருவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு பல விஷயங்களை வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி எந்த நேரத்துலையும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து அதுக்குண்டான கன்சல்டண்ட்டாக நீங்கள் கேட்குறது தவறே கிடையாது. நானே எல்லாத்தையும் செஞ்சுருவேன் அப்படின்றதான் தவறு. எந்த நேரத்தில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, தாராளமாக சட்ட விஷயமான எந்த ஒரு ப்ராப்ளம், இந்த மாதிரி லாஜிக் விஷயமான எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் தாராளமாக என்ன அணுகலாம். நான் உங்களுக்கு உதவ காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.